Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about functions of placenta. What is placenta? Placenta is a connection between fetus and uterus of mother. It is meant for physiological exchange such as nutrients, respiration and excretion. It is formation of placenta during attachment of fetus with the wall of the uterus. ஸோ இந்த யூட்ரஸில் வந்து என்ன பண்ணுன்னா நல்லா இம்ப்ளான்ட் ஆகிக்கும் இந்த பிளாசென்டா. The placenta is an organ that develops in uterus during pregnancy. These structures provide oxygen and nutrients to growing fetus and remove waste product from fetus blood. The placenta attached to the wall of uterus and fetus umbilical cord arises from it. பிளாசென்டாவோட வெயிட் பார்த்திங்கன்னா 500 grams. எக்ஸாக்டாக 500 grams இருக்காது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேபி. அந்த லேடியோட உடம்பு வாக வச்சும் அந்த பிளாசென்டாவோட வெயிட் இருக்கும். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா 500 grams வந்துட்டு இருக்கும். த ரேஷியோ பிட்வீன் பிளாசென்டா வெயிட் அண்ட் பர்த் வெயிட் ஆஃப் த நியூபார்ன் இஸ் 1:6. இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். 22 சென்டிமீட்டர் வந்து இன் டயாமீட்டர். இதோட 22 சென்டிமீட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் திக்னஸ் பார்த்திங்கன்னா 2 to 2.5 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கும். இந்த பிளாசென்டா serves 3 main functions. First one is attach the fetus to the uterine wall. Second one, provide nutrients to the fetus. Third one, allow the fetus to transfer waste product to the mother blood. The placenta is expelled out within 5 to 30 minutes after the சைல்டு பர்த் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பிளாசென்டா வந்து அந்த மதரோட உடம்புலேருந்து எக்ஸ்பெல் ஆயிரும். த டைமிங் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லேடிஸ். ஒரு சில லேடிஸ்க்கு வந்தீங்கன்னா 5 மினிட்ஸில் வந்துடும், ஒரு சிலருக்கு 10 மினிட்ஸில் வரும். ஸோ 5லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து டிட்டாச் ஆகி பிளாசென்டா வெளியில் வந்து வந்துடும். Now we will see what all the hormones are secreted by the placenta during the pregnancy. During pregnancy, the placenta act as a temporary endocrine gland. So pregnancy timeல இந்த placenta ஒரு temporary endocrine gland act ஆகும் and produce large quantities of human chorionic gonadotropin, ஷார்ட்டா HCG அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹார்மோன் ஹியூமன் கோரியானிக் சொமட்டோமெமோட்ராஃபின் HCS. இந்த சொமட்டோமெமோட்ராஃபின் ஹார்மோன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். ஸோ டோட்டலாக பிளாசென்டாவில் பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் ப்ரோட்டீன் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. ஒன்று வந்து ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ராஃபின், ஷார்ட்டாக HCG அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஹார்மோன் ஹியூமன் கோரியானிக் சொமட்டோமெமோட்ராஃபின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். இது எங்கே செக்ரீட் ஆகும் அப்படின்னா கோரியானிக் வில்லையில் வந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன். அதனால தான் இதை நம்ம வந்து கோரியானிக் சொமட்டோமெமோட்ராஃபின்னு சொல்லலாம், ஹியூமன் பிளாசென்டல் சொமோமெமோட்ராஃபிக் ஹார்மோன்னு சொல்லலாம். இந்த ஹார்மோனில் HCG இந்த ஹார்மோன் இருக்கு இல்லையா, திஸ் ஹார்மோன் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் அவுட் த ப்ரெக்னன்சி. ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத முத கண்டுபிடிக்கிறது இந்த ஹார்மோன் வந்து அந்த லேடியோட யூரினில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆகிருக்கக்கூடிய லேடியோட யூரினை ஒரு ட்ராப் எடுத்து விட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த பேண்டு மாதிரி தெரியும், சரியா, அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ், அந்த பர்டிகுலர் லேடி வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு கிட்ஸ் டிட்டாச்டு HCG இன் யூரின். லெவல் ஆஃப் HCG
சிஜி இன்க்ரீஸ் அப் டு 3 மந்த். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப் டு 3 மந்த் வரைக்குமே இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிட்டு அவங்களோட யூரினில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ யூரினில் இந்த ஹார்மோன் எந்த லெவலுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதை பொறுத்து அந்த பர்டிகுலர் விமன் வந்துட்டு கன்சீவாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். தென் பிளாசெண்டா செக்ரீட் 2 ஸ்டிராய்டல் ஹார்மோன்ஸ். 2 ஸ்டிராய்டல் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் பண்ணும். ஒன்று பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், another one is the progesterone, which are essential for the normal pregnancy. இந்த 2 ஹார்மோனும் ஒரு நார்மலாக ஒரு ப்ரெக்னன்சி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். progesterone ஹார்மோன் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளாசென்டா. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை பிளாசென்டா மூலமாக தான் என்ன ஆகுது, செக்ரீட் ஆகுது. அண்ட் இட் இஸ் எ ப்ரெக்னன்சி ஹார்மோன். இந்த ஹார்மோனு 10 மந்த் வரைக்குமே செக்ரீட் ஆகிட்டே இருந்து அந்த பேபியை 10 மந்த் வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணும். அதனால் இந்த ஹார்மோனை ப்ரெக்னன்சி ஹார்மோன்னு சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ஃபஸ்ட்டு செக்ரீட்டட் பை த கார்பஸ் லூட்டியம். பட் இந்த ஹார்மோன் எதுலேருந்து செக்ரீட் ஆகும் அப்படின்னா கார்பஸ் லூட்டியத்துலேருந்து செக்ரீட் ஆகும். தென் பிளாசென்டாவில் இருந்தும் செக்ரீட் ஆகும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ஏன் செக்ரீட் ஆகுது டூரிங் த ப்ரெக்னன்சி அப்படின்னா இட் ஹேஸ் எ மெயின் ஃபங்க்ஷன். ஒன் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோவை அந்த 10 மாதம் வரைக்கும் ப்ரொடக்ட் பண்ணுது. தென் ப்ரிவென்ஷன் ஆஃப் அபார்ஷன் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. தென் க்ரோத் ஆஃப் மேமரி கிளாண்ட். அந்த 10 மந்த் வந்து நல்லா வளர என்னாகும், அந்த பர்டிகுலர் விமனுக்கு வந்து மேமரி கிளாண்டு நல்லா வளரணும் இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பால் கொடுக்கணும் இல்லையா, அந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து அந்த லேடியோட உடம்புக்குள்ளே பண்ணும். ஸோ க்ரோத் ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸு. A hormone called relaxin is also secreted during the latter phase of the pregnancy, which helps in the relaxation of pelvic ligaments at the time of parturition. So அடுத்த ஹார்மோன் என்னன்னு பார்த்தோன்னா ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து திஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ்டு பை த ஓவரி. ஓவரியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் இந்த ஹார்மோனோட நேமு ரிலாக்ஸின். இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா டெலிவரிக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு, சரியா, பார்ச்சுரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஹார்மோன். ஏன் அப்படின்னா பெல்விக் கேர்டில் வந்து என்ன பண்ணணும், குழந்தை வெளியில் வர்றதுக்கு இந்த பெல்விக் கேர்டில் வந்து விரியணும் இல்லையா, அந்த கேர்டில் நல்லா விரியணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஷுட் பி நோட்டட் தட் HCG, HPL and relaxin are produced only during pregnancy. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே என்னாகும், உற்பத்தி ஆகும். சரியா? ஸோ வாட் ஆல் த ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் டியூரிங் த ப்ரெக்னன்சி? HCG, HPL அண்டு ரிலாக்ஸின். இந்த 3 ஹார்மோனும் செக்ரீட் ஆகிறது டூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் தான் வந்துட்டு செக்ரீட் ஆகும். In addition, during pregnancy, the level of other hormones like estrogen and progesterone, cortisol, prolactin, thyroxine, etc. இது எல்லாமே மற்ற ஹார்மோன்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்ன ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன், கார்டிசால், ப்ரோலாக்டின், தைராக்சின். இந்த ஹார்மோனும் பார்த்திங்கன்னா டூரிங் த ப்ரெக்னன்சி டைமில் செக்ரீட் ஆகக்கூடிய மற்ற ஹார்மோன்ஸு. இட் இன்க்ரீஸ்டு செவரல் ஃபோல்ட் இன் த மெட்டர்னல் பிளட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செக்ரீட் ஆகி மெட்டர்னல் பிளட், அம்மாவோட பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிக்கும். தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபியூட்டல் க்ரோத். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எசென்ஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் த ஃபியூட்டல் க்ரோத். குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பேபி நல்லா வளரணும்னா தீஸ் ஹார்மோன்ஸ் ஆர் வெரி வெரி எசென்சியல்ஸ். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 மார்க் கொஸ்டின் தான். எ ஃபீமேல் யுட்ரஸ் இஸ் நார்மலி அபவுட் 3 inches லாங் அண்டு 2 inches வைடு. லாங் பார்த்திங்கன்னா 3 inches, வைடு பார்த்திங்கன்னா 2 inches இருக்கும். பட் கேன் எக்ஸ்பேண்ட்
20 times during pregnancy. ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜஸ்ட் 3 inch 2 inches மட்டும் இருக்கக்கூடிய இந்த யுட்ரஸு 20 times வந்துட்டு என்னாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். ஒரு பேபி ஒரு 2.5 kg இல்லைனா 3 kg இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு அந்த குழந்தை வளர வளர அந்த பேபியை வந்து தாங்கிறதுக்கு உண்டான அளவுக்கு அந்த யுட்ரஸ் வந்து விரியணும். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகும், 20 times வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த பேபியை ப்ரொடக்டிவாக பார்த்துக்கும் டூரிங் த ப்ரெக்னன்சி டைம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பிளாசென்டாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Kindly like, share and subscribe our channel to get the upcoming videos. Have a fabulous day.